அனைவருக்கும் வணக்கம். நான் கோவை மாவட்ட ஐக்கிய ஜமாத்தின் தலைவர் ஏஆர் பஷீர் அகமது பேசுகிறேன். வரவிருக்கும் பாராளுமன்ற தேர்தலில் எல்லா இந்தியர்களும் ஓட்டு போடுவதற்கு வாய்ப்புள்ள அனைத்து இந்தியர்களும் ஓட்டு போட வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த கோரிக்கையாக இன்றைக்கு வச்சுருக்கோம். அதில் முக்கியமாக இஸ்லாமியர்கள் ஓட்டு 100% போடணும். இதுக்கு முன்னாடி அவங்க அப்படி அந்த அளவுக்கு அது பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படிங்கிறது வருத்தம் அளிக்குது. அதனால் இது ஒரு விழிப்புணர்வு ப்ரெஸ் மீட்டாக வச்சு அவங்கள 100% ஓட்டு போட வைக்கணும் அப்படிங்கிறதான் இது ஜனநாயக கடமையாற்றணும். இப்போ நேற்று நான் ஒரு தொழுகை ப்ரேயர் ப்ரேயர் முடிச்சுட்டு வெளியே போகும்போது ஒரு சுவையான இது பார்த்தேன். எப்படின்னா, ஒரு சைடு பூரா தலைவர்கள்லாம் நின்று ஓட்டு கேட்குறாங்க, இன்னொரு சைடு பிச்சை கேட்டுட்டு பூரா இது பண்ணுறாங்க. இப்படி பார்க்கும்போது என்னென்னா, அவ்வளவு வலிமையான பூரா அந்த ஓட்டுங்கிறது அவ்வளோ வலிமையானதுங்கிறது அப்போ தான் புரியுது. அவ்வளோ பெரிய ஆளுங்க, பெரிய கோடீஸ்வரெல்லாம் நின்றுட்டு பூரா அந்த ஒரு ஓட்டுக்காக அவங்க கேட்கும்போது அப்போ அவ்வளவு சிக்னிஃபிகன்ஸ் அதில் இருக்குது அப்படிங்கிறது தான் அதை வலியுறுத்தி அந்த நம்ம ஓட்டு நிச்சயமாக எல்லா இந்தியர்களும், குறிப்பாக எல்லா முஸ்லீம்களும் இந்த 100% ஓட்டு போட்டு நல்ல ஒரு ஆட்சியை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு குறிக்கோளாக இருக்குது. அதில் இன்னொரு விஷயம் எப்படின்னு பார்க்கும்போது எப்படின்னா, 1980 நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, டெல்லி ஷா இமாம் அவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு ஃபத்வா மாதிரி கொடுப்பார். நான் இன்னாருக்கு ஓட்டு போடுறேன், இன்னாருக்கு இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லுவார். அவருக்கும் அந்த மக்களுக்கு சம்பந்தம் இருக்காது. ஆனால் அவர் சும்மா அவர் பாட்டில் ஒரு இதை சொல்லுவார், அவரோட கருத்து சொல்லுவார். அது சில சமயத்தில் போகிற மக்களோட ஒத்து கூட இருக்கலாம். ஆனால் அவருடைய சொந்த கருத்து அவர் யார்கிட்டையும் அந்த மக்களிடம் கேட்டு தெரிஞ்சு அதுக்கு பின்னாடி போகிற சொல்லக்கூடிய அந்த செய்தியாக இருக்காது. அது போன்று இப்போ துரதிருஷ்டவசமாக இப்போ உலமாக்கள் இன்னாருக்கு இன்ன கட்சிக்கு ஓட்டு போடணும், இன்ன இது ஓட்டு போடணும். மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. மக்கள் எப்படி இருக்காங்கன்னா, நல்ல இது பண்ணி அவங்க ஆராய்ச்சி செஞ்சு ஒரு 5 ஆண்டு 10 ஆண்டு எப்படியெல்லாம் அவங்க கஷ்டத்தை அனுபவிச்சாங்களோ அதை இது பண்ணி அவங்க ரொம்ப தெளிவாகவும் இதாகவும் அவங்க ஓட்டு போடுவாங்க. நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இன்னாருக்கு தான் போடணும், இன்னாருக்கு தான் இது பண்ணணும் அப்படிங்கிறப்ப தேவை இல்லை. அதுவும் பொதுவாக உலமாக்களில் பொறுத்தவரையிலும் என்ன அப்படின்னா, சாதுக்கள், உலமாக்கள், ப்ரீஸ்ட்டு, அப்புறம் ரெண்டாவது சாமியார்கள்லாம் என்ன பண்ணுவோம்னா, இதை பூரா இளமரவு காவமறைவாக இருக்கிறதா நல்லது. அப்பதான் ஒரு செக்யூலர் ஃபேப்ரிக் மாறாமல் இருக்கும். அதையெல்லாம் பூரா இது பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுனா போலரைசேஷன் ஜாஸ்தி ஆயிடும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய இதாக இருக்குது. அதனால் அப்புறம் இன்னொரு இது என்னென்னா, அவங்க ஒரு இங்கே முஸ்லீம் இதில் சொல்கிறது மஷூரான்னு சொல்லுவோம். அதாவது கலந்து ஆய்வு செய்து அந்த கலந்து ஆய்வு செய்ததன் முடிவு பூரா அவங்க அதை அவங்க தெரிவிச்சிருந்தா பரவாயில்ல. அப்படியெல்லாம் எந்த விதமான கன்சல்டேஷனோ இதுவும் அவங்க செய்யாமல் தன்னிச்சையாக அவங்க இந்த மாதிரி பூரா அறிவிக்கிறது ஒரு நல்ல ஒரு ஜனநாயகத்துக்கும் இந்த போகிற செக்யூலர் ஃபேப்ரிக்கும் ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணம் இல்லைங்கிறத இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். நிச்சயமாக இல்லை. ஏன்னா மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய பூரா எங்களே கோவை மாவட்ட ஐக்கிய ஜமாத்தை சார்ந்தவங்க ஒவ்வொரு கட்சியில் இருக்கலாம். கோவை மாவட்ட ஐக்கிய ஜமாத்தை பொறுத்தவரையிலும் எந்த நேரத்திலையும் போகிற கட்சி சார்பற்றதாக தான் இருந்திருக்கு. அது இப்போ இப்போ தமிழ்நாடை எடுத்துட்டோம் அப்படின்னதுனா அதிமுக, திமுக தான் மாறி மாறி வந்திருக்குது. ஒவ்வொரு கட்டத்திலையும் போகிறோம் என்னன்னா, இஸ்லாமியர்களும் அல்லது சிறுபான்மை மக்கள் ஒரு சாராரை போகிறோம் அவங்க போயிருக்காங்க, அணுகியிருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க. அது பொலிட்டிக்கலி போகிறோம் அவங்களுக்கு என்ன சாதகம் நினைச்சாங்களோ அதை அனுசரித்து அவங்க செஞ்சுருக்காங்க. அது கட்சி சார்பாக கண்டிப்பாக இல்லை. நிச்சயமா வருவாங்க. ஜமாத்து போற என்னன்னா, சிந்திச்சு நீங்க போற உங்களுக்கு ஒரு இன்புட்ஸ் இருக்கு. மக்களுக்கு நீங்க என்னன்னா, இப்ப முந்தி மாதிரி இல்லை. சோசியல் மீடியா இருக்கு, இது இருக்கு, அது இருக்கு. அப்புறம் அவங்க பாதிக்கப்படுறாங்க. ஒவ்வொரு இதுலயும் என்னன்னா, ஒவ்வொரு இது நெஞ்சில வலி இருக்கு. அந்த வலியின் காரணமா தான் அவங்களுக்கு போற அந்த முடிவு எடுப்பாங்க இல்லையே. ஒரு இன்னாரு போற சொல்லித்தான் போற அவங்க முடிவு எடுக்கணுங்கிற அவசியம் மக்களுக்கு கிடையவே கிடையாது. சும்மா அது ஒரு சூப்பர்ஃபிஷியலா நம்ம நினைச்சுக்கிறோம். எல்லாம அது ஒரு இன்ஃப்ளூயன்ஸா இருக்காதுங்கிறதா எங்களுடைய
ஒவ்வொரு கட்டத்திலையும் வந்து இது இப்போ நம்ம சொல்லலாம். அதிகபட்சமா வந்து நம்ம கோவைன்னு சொல்லிட்டு நீங்க ரொம்ப பர்டிகுலரா வேணும்னே கேட்குறீங்கிறது ஒத்துக்கிறேன். இல்லை பரவாயில்ல, அது எனக்கு வந்து ஏற்புடையது தான். வந்து இப்போ அப்படி பார்க்கும்போது வந்து சென்ற அதிமுக ஆட்சியில வந்து கோவையின் வளர்ச்சி அதிகபட்சமா இருந்திருக்குங்கிறது மறுக்கவே முடியாது. யாருமே மறுக்க முடியாது. நான் அல்ல, கோவை மக்கள் அனைவரும் மறுக்க முடியாது. இல்லைங்க, வந்து எப்படின்னா நம்ம வந்து இப்ப இன்னைக்கு வந்து யதார்த்தத்தை பேசலாம். இன்றைக்கு வந்து பெரும்பான்மையா இருக்கக்கூடிய இந்துக்கள் அவங்க நினைச்சா கூட வந்து ஒரு வந்து மயானத்தை உருவாக்குறது கஷ்டம். ஏன்னா எல்லாரும் வந்து ஆட்சேபனை பண்ண போறாங்க. அப்ப அந்த நேரத்துல வந்து என்னன்னா வந்து அதிமுக ஒரு இது கொடுத்தாங்க. இன்னைக்கு வந்து வந்து திமுக கூட வந்து ஒரு கபிரிஸ்தானை கொடுத்துருக்காங்க. அது வந்து பேலன்சிங் இதுதான், பேலன்சிங் ஆக்ட் தான். அதை நாம வந்து அவங்களுக்கு நன்றி செலுத்தணும், இவங்களுக்கு நன்றி சொல்லணும், அவ்வளவுதான். அப்படி அந்த மாதிரி வந்து ஆதரவு கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் வந்து மக்களுக்கு இல்லைங்க. ஏன்னா அவங்களுக்கே வந்து சுயமா வந்து அவங்க சிந்திக்கக்கூடிய வந்து தன்மை இருக்கு. அதை வந்து நீங்க வந்து அதை மதிக்கணும். ரெண்டாவது வந்து அதுக்கு விட்டுறணும். அதுதான் வந்து ஒரு காட்டாறு வெள்ளம் போகுதுன்னு வச்சுக்கோங்க, நீங்க அதை தடுக்க முடியுமா? யார் தடுக்க முடியும்? அது மாதிரி இன்னைக்கெல்லாம் வந்து எப்படின்னா ரொம்ப பெரிய விழிப்புணர்வு இருக்கு. நம்ம வந்து சொல்லக்கூடிய நம்ம வந்து இந்த பிரஸ் மீட் நடத்துறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, மக்கள் 100% ஓட்டு போடணும். அதுவும் வந்து முஸ்லீம்கள் ஓட்டு போடணும். அதுவும் மாநகரத்துல இப்ப வந்து கிராமங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா 75% 80% ஈஸியா வந்துருது. நகரங்கள்ல வந்து இந்த மக்கள் என்ன பண்றாங்கன்னா வந்து சோசியல் மீடியாவிலையும் அதுலயும் இதுலயும் வந்து ரொம்ப பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன் இருக்கிற மாதிரி நினைக்கிறான் வழியே, அவன் வந்து ஓட்டு போடுறதுக்கு அவன் வர்றதில்லை. 60% 55% தான் வந்து மாநகரங்கள்ல இருக்கு. இது தவறானது. அது வந்து எல்லா மக்களும் வந்து அதை புரிஞ்சு ஓட்டு போடணுங்கிறாங்க. பொதுவான வளர்ச்சி இப்போ இந்த எல்லா மக்களுக்கும் வந்து அடித்தட்டு மக்கள், அதிகபட்சமா அறுதி பெரும்பான்மையான மக்கள் வந்து என்ன வறுமை கோட்டுக்கு கீழே தான் இருக்காங்க. அந்த வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து விலைவாசி, அவங்க வேலை வாய்ப்பு, அப்புறம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து டெவலப்மெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து தேவைப்படுது. அதுல வந்து வந்து அப்ப யார் வந்து அதிகபட்சமா வந்து இது பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஆதரிக்கணுங்கிறதான் வந்து. இல்ல பொதுவா சாரி ஃபார் இன்டர்பிரேஷன், ஜமாத் அப்படின்னாலே கட்சிகளுக்கு அப்பாற்பட்டது. இவர் வந்து திமுக, நான் அதிமுக, இவர் எந்த கட்சியும் சேராதவர், அவர் காங்கிரஸ் கட்சிக்காரர், எல்லாருமே இருக்கிறாங்க. ஸோ ஒரு இது வந்து நிலைப்பாடு எடுக்க மாட்டாங்க. ஐக்கிய ஜமாத் ஆரம்பித்து 25 வருஷத்துல இது வரைக்கும் எந்த இதுவுமே நம்ம இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னால் அப்படி சொல்லவும் கூடாது. ஜமாத்தினுடைய ரூலே வந்து கட்சிகளுக்கு அப்பாற்பட்டது தான் ஜமாத்து. லாஸ்ட் டைம் வந்து கூட 21 அவர் எடப்பாடி பழனிசாமி வந்து சீஃப் மினிஸ்டர் இருக்கிறப்போ வந்தார். சங்கம் மண்டபத்துக்கு வந்து அவர் கோரிக்கையில தான் கேட்டார், நாங்கள் உங்களுக்கெல்லாம் நிறைய செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னார். அவர் யாரும் ஜமாத்து வந்து அந்த கூட்டத்தில் கூட நீங்கள் எல்லாம் இவருக்கு ரெட்டலைக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்ல. அவர் வந்தார், எல்லாத்துட்டையும் கோரிக்கையை கேட்டார், செஞ்சு கொடுக்குறோன்னு சொன்னார்.